நீங்க வந்து சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. நல்ல, அதாவது எதுக்குமே ரெஃபரன்ஸ் காட்டணும்னு சொல்றாங்க. நம்ம அதாவது முக்கியமா கிறிஸ்தவ வேதங்களை பத்தி உள்ள ஐந்து மதத்துக்குள்ளாரும் கவனத்தை கேட்டுக்கலாம், எல்லாரும் கேட்டுக்கலாம். அதாவது இப்ப கிறிஸ்தவ வேதங்கள்ல நிறைய கைவரிசை வந்துருச்சுன்னு சொல்வதற்குல அதுக்கு ஆதாரம் என்னங்கிறாங்க. ஆதாரம் தான் கிட்டத்தட்ட ஒரு 160 பக்கத்துக்கு நான் ஆதாரம் கொடுத்துருக்கிறேன். வழங்குதா? அதுல உள்ள சுருக்கி வேண்டாம் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது, ஒரு வேதம் சொன்னா எந்த மொழியில் அது அருளப்பட்டிருக்கிறோ அந்த மூல மொழியில் பாதுகாக்கப்பட்டிருக்கணும். அதான் முக்கியமான அம்சம். அப்பதான் கரெக்டா இருக்கான்னு தெரிய முடியும். மொழிபெயர்ப்பு செஞ்சா கூட மூலத்தை வச்சு டெஸ்ட் வச்சு ஒப்பிட்டு பார்க்க முடியும். இப்ப பைபிள் வந்து அருளப்பட்டது வந்து எந்த மூல மொழியில? கிரேக்க மொழியிலையா? எபிரேயு மொழி, அரமாயிக்கு மொழி. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இருக்கு. ஹீப்ரு எபிரேயும்பாங்க. ஹீப்ரு என்று சொல்லக்கூடிய எபிரேயு மொழி அரமாயிக்கு மொழி. அதாவது பழைய ஏற்பாடு வந்து எபிரேயு மொழியிலையும் இது அரமாயிக்கு மொழியிலையும், புதிய ஏற்பாடும் தான் ஒரிஜினல், அவங்களுடைய டெக்ஸ்டுடைய மூலம் வளைக்க வேண்டியது. ஆனா இன்றைக்கு பைபிள் வந்து அரமாயிக்கு மொழியில இருந்து எடுத்து காட்டுவாங்க. மூல மொழியில பாதுகாக்கப்படலைங்க. ஒரு வேதம் கடவுள்கிட்ட வந்த வேதம் எந்த மொழியில் அது அருளப்பட்டதோ அந்த மொழியில் பாதுகாக்கப்படவில்லை. கிரேக்க மொழியில் தான் மூலம். அது மொழிபெயர்ப்புல குறிப்பிடுறாங்க. கிரேக்க மூலத்தில் இருந்து இது மொழிபெயர்க்கப்பட்டது எழுதியிருக்காங்க. தமிழ் பைபிள்ல கிரேக்கத்துக்கு பைபிளுக்கு என்ன சம்பந்தம்? இயேசுவுக்கும் கிரேக்கத்துக்கும், மோசேக்கும் கிரேக்க மொழிக்கு என்ன சம்பந்தம்? கிரேக்க மூலத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டலாம். அட, ஒரிஜினல் அருளப்பட்ட மூலம் இருக்குமானால் கிரேக்க மூலம் யாராவது எழுதுவாங்களா? எழுதி மொழிபெயர்ப்புல பைபிள், தமிழ் பைபிள் எழுதியிருக்கிறாங்க. கிரேக்க மூலத்திலிருந்து மொழிபெயர்க்கப்படுது. கிரேக்க மூலம் கிடையாது. இப்ப குர்ஆன் பொறுத்த வரைக்கும் அரபு மொழி மூல மொழி, அரபியில் அருளப்பட்டது, அரபியில பாதுகாக்கப்பட்டது. அது ஒரு முக்கியமா நீங்க விளங்கிக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, புராட்டஸ்டன்ட், கத்தோலிக்கு, பெந்தகோஸ்துன்னு பல பிரிவுகள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு பைபிள் வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்ப கடவுள் கொடுத்ததுன்னு சொல்லுமானால் அதுல மாற்றம் வரக்கூடாது. பின்பற்றுவதில் வியாக்கியானத்தில் மாற்றங்கள் வரலாம். இவங்க சொல்லக்கூடிய பல சமாச்சாரங்கள் அதுல இல்ல. என்னென்னலாம் இல்லங்கிறத மூல மொழியில பாதுகாக்கப்பட்ட எது மூல மொழிங்கிறதே சண்டை இருக்குது. நான் புல் விவரத்தோட டெஸ்டோட கொடுத்துருக்கேன். இந்த ஒரு இதை பத்தி மட்டுமே ஆய்வு பண்ணி மூலமொழி தவறி போச்சுன்னு சொல்ல முடியாது. ஆதாரங்களோட கொடுத்திருக்கிறேன். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஆதி ஆகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் உள்ள 5 ஆகமங்கள், இப்ப எல்லா மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்ல வரேன். உபாகமத்தில இருந்து ஆதி ஆகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் உள்ள 5 ஆகமங்கள் மோசேங்கிற தீர்க்கதரிசிக்கு கடவுள் கொடுத்த வேதம், தௌராத்னு சொல்லுவாங்க. இப்ப கடவுள் மோசைக்கு கொடுத்தார். கடவுள் மோசைக்கு கொடுத்த அந்த வேதத்துல மோசே செத்ததை பத்தி வரலாமா? கடவுள் மோசைக்கு கொடுத்தாருன்னா வாங்கின ஒரு உசுரோட இருக்கணும். அந்த உபாகமத்தில் இருக்குது, இத்தனாம் தேதி மோசே செத்தாரு, செத்தவன 40 நாள் துக்கம் அனுஷ்டித்தார்கள், துக்கம் அனுஷ்டித்த பிறகு யோசுவா என்பவன் அந்த இடத்திற்கு வந்ததை போல ஒருவர் இதுக்கு பிறகு தோன்றியதே இல்லை. அப்ப ரொம்ப காலத்துக்கு பிறகு எழுதப்பட்டது வழங்குதா? மோசைக்கு கடவுள் சொன்னதுல மோசே செத்தாருன்னு சொல்ல முடியும்? மோசே தான் அந்த வேதத்தை வாங்குறாரு. அவருக்கு கொடுத்த வேதத்திலேயே மோசே செத்தாரு, 40 நாள் துக்கம் அனுஷ்டிக்கான்னு சொல்ல முடியுமா? அதாவது ஜோசுவா எழுதினாருன்னு நீங்க என்ன விளக்கம் சொன்னாலும் பைபிள்ல இருக்குது. நீங்க சொல்ற வியாக்கியம் எனக்கு தேவையில்லை. அதாவது இல்ல, நீங்க அதுக்கு சொல்லக்கூடிய சமாதானம் யோசுவா எழுதினாருங்கிறது. நான் கேட்கிறது, மோசைக்கு கொடுத்த வேதத்தில் யோசுவா சொன்னது எப்படி இடம் பெற முடியும்? ஏன் நீக்கல? கடவுள் வார்த்தையிலிருந்து நீக்காம தான் வெளியிடுறீங்க பைபிள்ல. இன்னைக்கு பைபிள்ல இருக்குது அது. இன்றைக்கு பைபிள்ல இந்த பாருங்களேன், மோயிசனின் மரணத்தை குறித்த பகுதியுடன் இப்பகுதி முடிவடைகிறது. இதை பிற்காலத்தில் இந்நூலில் சேர்த்திருக்கலாம். கத்தோலிக்க பைபிள்ல அவங்களே எழுதுறாங்க. பைபிள்ல ஒரு விஷயத்தை குறிப்பிட்டுட்டு இது பின்னாடி யாரும் சேர்த்து விட்டாங்கன்னு அவங்களே சொல்றாங்க. நானா சொல்லல, கத்தோலிக்கர்கள் வெளியிட்ட பைபிள்ல உபாகமத்தினுடைய முன்னுரையில பைபிள்லயே அந்த புரோட்டஸ்டன்ட் சொல்லணுமா? புரோட்டஸ்டன்ட் இல்ல, அதை நீங்க சொல்லக்கூடாது. இல்ல, அதை நீங்க சொல்லக்கூடாது. இல்ல, அதை நீங்க அப்படி சொல்லாம, இல்ல 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 ஐயா, நீங்க அப்படி சொல்ல வேணாம். நான் சொல்லிக்கிறேன் ஐயா, நீங்க அப்படி சொல்ல வேணாம். கத்தோலிக்கத்தை விட்டுருங்க, புரோட்டஸ்டன்ட் சொல்லுங்க கேளுங்க. ஏன்னா கத்தோலிக்க சில பேர் இருப்பாங்க, அவங்க சங்கடப்படுவாங்க. உங்களுக்காக சொல்றேன். ரைட், அவங்கள விட்டுருங்க. புரோட்டஸ்டன்ட்ல வேணுமா? புரோட்டஸ்டன்ட்ல இல்ல, அதுல சொல்லணுமாண்ட? அவங்க 2 தான் வேதம் இருக்கு. வேற யார் வேதம்? வேதத்தை 2 பேரும் தான் வெளியிடுறாங்க. மத்தவங்கள ஆட்டா எடுத்துட்டு இருக்கீங்க. இருங்க, சரி, நான் கேட்கிறேன் ஐயா. ஐயா ஒரு கேள்வி. அதாவது இல்ல, இந்த புக் நீங்க படிச்சீங்களா? ஐயாவுக்கு இப்பதான் கொடுத்திருக்கீங்க.
நீங்க கொஞ்சம் தயவு செய்து ஐயா அடுத்த மாசம் நம்ம நடத்துறோம்ல, இதை நீங்க ஃபுல்லா படிச்சுட்டு வாங்க. சரி ரைட். எங்க வேணாலும் வரலாம். சின்ன ஒரு என்னன்னா இது ரொம்ப கூட நீட்டிக்கிறதா கூட மற்ற கேள்விகள் அடிப்படை மொத்தம் சங்கடப்படுவாங்க. அதுக்கு ஒரு வழி சொல்றோம் இல்ல, அதுக்கு ஒரு வழி சொல்றோம் இல்ல இல்ல முடிக்க வேணாம். அதுக்கு ஒரு வழி சொல்றேன். ஐயாவுக்கு ஒரு வசதியான டேட்டா சொல்லுங்க இங்கேயே, அதை நம்ம முடிவு பண்ணி அன்னைக்கு நம்ம 2 பேரும் சந்திப்போம். பார்வையாளர் மட்டும் வரவங்க வாங்க. நீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க, நான் சொல்றேன். தேதி சொல்லுங்க ஐயாட்ட சொல்லுங்க. அவங்கள்ட்ட தேதியை கேளுங்க. எந்த தேதி சொல்லுங்க, உங்களுக்கு வசதியான எந்த கிழமை, எந்த டீமோட வேணாலும் வாங்க. அதாவது நீங்க கோப்பாண்டவர் வரைக்கும் வேணாலும் கூட்டுவாங்க. விளையாட்டு சொல்லல, நீங்க யார வேணாலும் கூட்டுவாங்க. இத்தனை மக்கள் இடையிலும் இதே இடத்துல நாம 2 பேரும் இதே மேடல, அதாவது விளவலா நிறைய பேர் ஒரு பாயிண்ட் அதை அப்ப முடிச்சிடணும். வெட்டொண்டு துண்டு 2 என்றது போல அதுக்கு ஆதாரத்துடன் ஒன்று ஆறுனா ஹோல் வேர்ல்டு எடுத்துருவோம். எடுத்துட்டோம் பேசுவோம். அதே இடத்துல மேடல போதும். நான் என்ன சொல்றேன், ஐயாவை பொறுத்த வரைக்கும் நீங்க யாருங்கிறது இங்க இல்ல, யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? அப்ப நீங்க அடுத்து நமக்குள்ள என்ன தொடர்பு இருக்குது நீங்க ஒத்துக்கிட்டீங்களா இல்லன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால நீங்க எவ்வளவு நாள் அவகாசம் எடுக்கிற அந்த தேதியை சொல்லி அந்த தேதிக்கு நீங்க இதே இடத்துக்கு நீங்க வர சொல்லி தேதி எப்ப அறிவிங்க, எப்ப சொல்லணும். ஏன்னா உங்களை எப்படி தேடுவாங்க, என்னையாவது நாங்க அழைச்சிருக்கிறோம் ஒரு இது இருக்குது தேடி வந்துருவாங்க. நீங்க இப்போ இல்ல ஒரு 3 மாசம் டைம் வேணுமா, ஐயாவுக்கு 1 மாசம் வேணுமா, நான் பேசிக்கிறேன். ஐயாவுக்கு 1 மாசம் வேணுமா 2 மாசமா, உங்களுக்கு வசதியான டேட்டா சொன்னீங்கன்னா இங்கே சொல்லிட்டீங்கன்னா இவங்களை நான் எப்படி மறுபடியும் உங்களை அழைக்கிறது, நீங்க வந்துட்டீங்கிற நான் எப்படி உங்களுக்கு சொல்லுவேன், வரலங்கிற எனக்கு தானே பண்ணுவீங்க, நான் எப்படி உங்களுக்கு சொல்லுவேன். இந்த சபையில எழுப்புனதுனால இல்லைன்னா அவங்க அப்போ வரும்போது இதை எதிர்பார்த்து வருவாங்க, வேற டாபிக் எல்லாம் இருக்காது. அவங்க அவங்களுடைய ஃபாதர்கள் மற்ற குருமார்கள் யாரை வேண்டாலும் கூட்டு வருவாங்க. நான் மட்டுமே வர்றேன், யாரும் நான் கூட்டலாம் வரமாட்டேன். இந்த விஷயத்துல நீங்க யாரை கூட்டு வந்தாலும் நான் ஒரு ஆள் மட்டும் நான் வர்றேன். பைபிளை பற்றி என்ன வேண்டாலும் நான் கேட்பேன், நீங்க சொல்லணும். குர்ஆனை பத்தி என்ன வேண்டாலும் நான் சொல்றேன். இதுக்கு இப்ப நீங்க சொல்லணும். ஏன்னா இந்த மக்கள் என்ன செய்வாங்க, சும்மா பேசுறாங்க. தேதி இப்ப சொல்லிருங்க, உங்களுக்கு வசதி எவ்வளவு டைம் வேண்டாலும் என்ன கிழமை வேண்டாலும் எவ்வளவு டைம் உத்தேசமா டைம் கொடுங்க. சரி அடுத்துங்க அது என்ன எங்கள்கிட்ட பண்ணிடுவாங்க, அவரை பண்ணி நாங்க பண்ணலன்னு சொல்லலாம்ல, உங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? அது சரியா வராது. பார்வையாளர் நீங்க அதுக்கு ரைட்டு, அது சொல்ல வரல. ஆனா பார்வையாளராக மக்கள் இருக்கணும், கேள்வி கேட்கிறவங்களா இல்ல. பொதுமக்கள் தீர்ப்பு வரணும். நானும் நீங்களும் எனக்காக பொதுமக்கள் தீர்ப்பு வரணும். வக்கீல் 2 பேர் ஒரே கருத்து 2 பேரும் ஜட்ஜி தீர்ப்பணும். அதுல பொதுமக்கள் இருந்துட்டா நம்ம பேசுவாங்க. டேட் உங்களுக்கு பேசுறேன் இல்ல அதை விட்டுருங்க. நீ அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் நாங்க. நீங்க எந்த தாம்பரமா, நீங்க தாம்பரத்திலிருந்து வந்திருக்க சகோதரர்கள் கேட்டு தேதியை சொல்லிருங்க. அடுத்த நிகழ்ச்சி அடுத்த மாசம் நம்ம நடத்தும் போது அறிவிச்சுக்கோங்க. அதனால நீங்க இதை படிக்க உங்களுக்கு அவகாசம் தர்றேன். பைபிள் மனிதர்கள் திருத்தி இருக்கிறாங்கிறத பைபிளே சொல்லுது, நானா சொல்லல. பைபிள்ல இருந்து நான் எடுத்து பைபிள்ல எந்தெந்த வாசகத்துல மனிதர்கள் அவர்களாகவே சேர்த்திருக்கிறார்கள் என்பது ஆதாரத்தோடு சொல்லியிருக்கிறேன். ஐயாவுக்கு நம்ம புத்தகத்தையும் கொடுத்திருக்கிறோம்.